செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக சார்பில் கூடுதலாக வாக்குறுதிகள் வெளியாக இருக்கின்றன. கல்லூரி படிப்பை முடிக்கும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக தாலுகா அளவில் சிறப்பு கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யப்படும் எனவும், அதேபோல பணிக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான மானியமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அதிமுக வாக்குறுதிகளாக 297 வாக்குறுதிகள் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்தது. இதில் கூடுதலாக சில வாக்குறுதிகளை தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 வாக்குறுதிகள் அறிவித்திருக்கிறார். அதன்படி பணிக்கு செல்லக்கூடிய 10 லட்சம் இளைஞர்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனங்கள் வாங்க 10,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க, கண்காணிக்க 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய வார் ரூம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் முந்திரி உடைக்கக்கூடிய எந்திரம் விலையில்லாமல் வழங்கப்படும் எனவும், மேலும் பனை ஏறக்கூடிய தொழிலாளர்கள் தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் எனவும், இது போன்ற 10 புதிய வாக்குறுதிகளை அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் 307 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவற்றை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்து கொடுப்போம் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார்.